என் நண்பர்களே, ஒரு கேள்வியை உங்ககிட்ட நேரா கேக்குறேன். நீங்க பெண்களை தேடி ஓடுறீங்களா அல்லது பெண்கள் உங்களை தேடி வரும்னு வாழ்க்கைய உருவாக்குறீங்களா? சிறிது நேரம் யோசிங்க. காலை எழுந்ததும் அவளை பற்றிய யோசனை. அவள் மெசேஜ் பண்ணாளா? அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? அவளுக்காக செலவு பண்றோம். அவள் சிரிச்சா சொர்க்கம், அவள் முகம் சுளிச்சா நரகம். மாதம் முடிந்ததும் ஏமாற்றம். பிறகு மீண்டும் அதே வாழ்க்கை, மீண்டும் அதே சுழற்சி. ஆனா ஒரு கேள்வி, உங்க நிலை மாறுதா அல்லது நீங்க அதே இடத்துல தான் இருக்கீங்களா? நண்பர்களே, இது தோற்றத்தின் பிரச்சனை இல்லை, இது பணத்தின் பிரச்சனை இல்லை, இது சிந்தனையின் பிரச்சனை, இது திசையின் பிரச்சனை. சாணக்கியர் சொன்னார், மனிதன் எவ்வளவு முயற்சி எடுக்கிறான் என்பது முக்கியமில்லை, அவன் எதற்காக முயற்சி எடுக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஒரு கழுதையும் நாள் முழுக்க உழைக்கும், ஆனால் அதை யாரும் காதலிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது உழைக்கிறது, ஆனால் அது சிந்திக்கவில்லை. அதே மாதிரி பல பேரு பெண்களுக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்காக பணம் செலவு பண்றாங்க, அவங்கள பிடிச்சு கடக்குறாங்க. ஆனாலும் அவங்க ஏமாந்து போறாங்க. ஏன்னா அவங்க பெண்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. நண்பர்களே, ஒரு உண்மை, பெண்கள் உழைப்பை மட்டும் பார்த்து வரமாட்டாங்க, அவங்க தகுதியை பார்த்து வருவாங்க. நீங்க தகுதியான மனிதரா மாறுனீங்கன்னா பெண்கள் உங்களை தேடி வருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்கள் உங்களை தேடி வரச் செய்யும் சாணக்கியரின் 5 ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 5 ரகசியங்களும் உங்க காதல் வாழ்க்கையை மட்டும் மாத்தாது, உங்க முழு வாழ்க்கையையும் மாத்தும். ஒரு எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியில விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க இன்னும் பெண்களை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா முழுசா பாத்தீங்கன்னா பெண்கள் உங்களை தேடி வரக்கூடிய மனிதரா மாறுவீங்க. தயாரா நண்பர்களே? பெண்கள் உங்க பின்னாடி ஓடி வரச் செய்யும் அந்த 5 சாணக்கிய ரகசியங்களை இப்ப தொடங்கலாம். விதி 1. பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் அவங்க உங்களை மதிப்பாங்க. என் நண்பர்களே, ஒரு கடினமான உண்மையை சொல்ல போறேன். பெண் கிடைக்காதது பிரச்சனை இல்ல, பெண்களை மதிக்காததே பெரிய பிரச்சனை. நீங்க கவனிச்சு பாருங்க, சில பேருக்கு அழகான பெண்கள் கிடைக்கிறாங்க, ஆனா அவங்க நிலைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பெண்களை மதிக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு பொருளா பார்க்கறாங்க, அவங்க பாடிய மட்டும் பார்க்கறாங்க. நண்பர்களே, பெண் ஒரு உடம்பு இல்லை, அவ ஒரு உயிர். அவளுக்கும் உணர்வுகள் உண்டு, அவளுக்கும் கனவுகள் உண்டு. நீங்க அவளை ஒரு வெற்றி சின்னமா பார்க்கறீங்கன்னா அவ பயந்து ஓடிடுவா. சாணக்கியர் சொல்றாரு, பெண்களை கௌரவிப்பவனையே பெண்கள் கௌரவிப்பார்கள். ஒரு சின்ன உதாரணம், நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது நீங்க உங்க போன் பார்க்கறீங்களா? நீங்க அவளை முழுசா கவனிக்கிறீங்களா? நீங்க அவளோட ஒப்பீனியனை கேட்கறீங்களா? இல்ல உங்களுக்கு நீங்க சொல்றதுதான் முக்கியமா? நண்பர்களே, பெரும்பாலான ஆம்பளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு பொண்ணை பார்க்கிற உடனே அவளோட அழக மட்டும் பார்க்கறாங்க, அவளோட உள்ளத்தை பார்க்க மறக்கறாங்க, அவங்க பேசுறத கேட்க மறக்கறாங்க. அப்பதான் அவங்க ரிஜெக்ஷனை சந்திக்கிறாங்க. நண்பர்களே, பெண்கள் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்க அலட்சியமா நடந்துகிட்டா அவங்க அமைதியா நகர்ந்துடுவாங்க. இப்ப இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது நான் அவளுக்கு என்ன கொடுக்க முடியும், பதிலுக்கு நான் அவளிடம் இருந்து என்ன எடுக்க முடியும்னு யோசிங்க. உங்க மதிப்பு உயரும்ன்ற மாதிரி அவங்களும் உங்க பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. நினைவுல வச்சுக்கோங்க, பெண்ணை வெல்வது முக்கியமில்லை, பெண்ணின் உள்ளத்தை வெல்வதே முக்கியம். நீங்க பெண்களை மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து அவங்க உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. விதி 2. உணர்ச்சியில் முடிவெடுத்தால் பெண்கள் ஓடுவாங்க. என் நண்பர்களே, ஒரு உண்மையை கவனமா கேளுங்கள். ஒரு பெண்ணின் மனதை கவர்வதை விட அதை இழப்பது ரொம்ப வேகமா நடக்கும். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தவறான அப்பவாச்சை. அதிலும் எந்த மாதிரி தவறு? கோபத்தில் பேசின வார்த்தை, அவசரத்தில் அடிச்ச மெசேஜ், பயத்தில் காட்டின பயம், அதிகமான ஆசையில் பண்ணின கிளிங்கினஸ். இவையெல்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள். சாணக்கியர் சொல்றாரு, உணர்ச்சியில் செயல்படும் மனிதன் தன் எதிரியின் வேலையை தானே செய்து விடுவான். நண்பர்களே, நீங்க கவனிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க,
அவ 2 மணி நேரம் ரிப்ளை பண்ணல. உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? நான் தப்பா பேசிட்டேனா? வேற யாரிடமாவது பேசுறாளா? அவளுக்கு நான் பிடிக்கலையா? இந்த கேள்விகள் உங்களை வாட்டும். அடுத்து என்ன பண்ணுவீங்க? 3 மெசேஜ் போடுவீங்க, 2 கால் பண்ணுவீங்க. அவ வருத்தமா இருந்தாலும் இந்த வேலை அவளுக்கு எரிச்சலை தரும். நண்பர்களே, பெண்கள் அட்டென்ஷன் விரும்புவாங்க, ஆனா டெஸ்பரேஷனை வெறுப்பாங்க. நீங்க அவளை தேடி ஓடுறீங்க, அவ பயந்து ஓடுது. நீங்க இனிமே ஓட மாட்டேன்னு நினைச்சு நிறுத்தின உடனே அவ திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்க அவளுக்கு மெசேஜ் போடுறீங்களா? அது உணர்ச்சியா அல்லது தகவலா? நீங்க அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தானா அல்லது உண்மையிலேயே உங்களுக்கு அவ மேல் அக்கறையா? இந்த ஒரு கேள்வி உங்க முழு வாழ்க்கையையும் மாத்தும். நண்பர்களே, ஒரு மனிதன் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலன்னா அவனால் ஒரு பெண்ணின் மனதையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பெண்கள் அமைதியை விரும்புவாங்க. குழப்பமான மனிதனை அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்ப இருந்து ஒரு ரூல் போட்டுக்குங்க. ஒரு பொண்ணு உங்களை இக்னோர் பண்ணுனா நீங்க கோபப்படாம பதட்டப்படாம அமைதியா இருங்க. அவ உங்களை டெஸ்ட் பண்றா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாக்குறா. 24 மணி நேரம் கழித்து அமைதியாக ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜ்ல எப்படி இருக்க, என்ன பண்றான்னு கேளுங்க, பிரஷர் இல்லாமல். நினைவில் வச்சுக்கோங்க, உணர்ச்சியில் எடுத்த முடிவு ஒரு நிமிஷம் ரிலீஃப் தரும், ஆனால் அது வார கணக்கில் லாஸ் தரும். அமைதியில் எடுத்த முடிவு மெதுவா ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கும், ஆனால் அது நீண்ட கால இன்பம் தரும். நண்பர்களே, இப்போ டிசிஷன் உங்க கையில. அவசரமா அல்லது அமைதியா? நீங்க அமைதியை தேர்ந்தெடுத்த நாளில் இருந்து பெண்கள் உங்களை விட்டு ஓட மாட்டாங்க. விதி 3. உங்க தோற்றத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அதில்தான் முதல் அழுத்தம் இருக்கு. என் நண்பர்களே, ஒரு பெரிய தப்பான நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு லுக் இல்ல, நான் கருப்பா இருக்கேன், நான் சின்ன உயரம்தான், என்னால எப்படி பெண்களை அட்ராக்ட் பண்ண முடியும்? இது முழு பொய். உண்மையான ரகசியம் வேறெங்க இருக்குன்னு சொல்றேன் கேளுங்கள். உங்களுக்கு கிடைத்த ஃபேஸை விட உங்க பாடி லாங்குவேஜ் வேற. உங்களுக்கு கிடைத்த ஹைட்டை விட உங்க ஹைஜீன் வேற. உங்களுக்கு கிடைத்த கலரை விட உங்க கான்ஃபிடன்ஸ் வேற. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதனின் தோற்றமே அவனின் முதல் அறிமுகம். நண்பர்களே, பெண்கள் மத்தியில் ஒரு சர்வே நடந்தது. ஆண்களின் எந்த குவாலிட்டி தான் உங்களை முதலில் அட்ராக்ட் பண்ணும்? அதுக்கு 90% பெண்கள் சொன்னாங்க கிளென்லினஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். நீங்க ரொம்ப அழகா இல்லை என்றாலும் கிளீன் ஷர்ட், நல்ல ஷாம்பூ வாசனை, நேர்த்தியான ஹேர் கட், நீட்டா இருக்கிற ஷூஸ், இதெல்லாம் ஒரு பெண்ணின் மனசை மெதுவா உங்க பக்கம் சாய்க்கும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க? குளிக்க மாட்டாங்க, வாய் துர்நாற்றத்தோட பேசுவாங்க, ஜீன்ஸ் சேறு படிஞ்சு இருக்கும், இருந்தும் என்ன ஏன் யாரும் விரும்புறதில்லைன்னு கேட்பாங்க. நண்பர்களே, பெண் ஒரு விருந்தாளி மாதிரி. நீங்க அவளை கிளீனான வீட்ல வரவேற்றீங்கன்னா அவ மறுபடியும் வருவா. அலட்சியமா நடத்துனீங்கன்னா திரும்ப வரமாட்டா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்க நிற்பது, உங்க பார்வை, உங்க பேச்சு. நீங்க அவள்கிட்ட பேசும்போது கீழே பார்த்து பேசுனீங்கன்னா அவளுக்கு உங்க கான்ஃபிடன்ஸ்ல அடிபடும். நீரா கண்ணை பார்த்து சற்று நிதானமா நட்பா பேசுங்க. கைய மடிச்சுக்காதீங்க, திறந்த பாடி லாங்குவேஜ் வைங்க. நினைவுல வச்சுக்கோங்க, உங்க தோற்றம் உங்க மனநிலையின் பிரதிபலிப்பு. நீங்க உங்களை கிளீனா வச்சுக்கினீங்கன்னா அது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட காட்டும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் பெண்களை அட்ராக்ட் பண்ணும். இப்ப இருந்து ஒரு மாற்றம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் குளிக்கவும், ஒரு குட் பெர்ஃப்யூம் வாங்கவும், உங்க வீட்டை ஒழுங்கா வைங்க, உங்க ரூம்ல கிளாத்ஸ தூக்கி போடாதீங்க. இந்த சின்ன மாற்றம் உங்க பர்சனாலிட்டியே மாத்தும். பெண்கள் அதை கவனிப்பாங்க. விதி 4. உங்க நேரத்தை மதிங்க. அப்பதான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். என் நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்க ஒரு பொண்ணுக்காக காத்திருந்தது எத்தனை மணி நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க? நேர்மையா சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்காக வெயிட்டிங் பண்ணீங்க, அவ வரல, ஆனா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அவ இக்னோர் பண்ணினாலும் நீங்க மறுபடி மெசேஜ் அனுப்புனீங்க. பெரும்பாலானவங்க பொண்ணுக்காக நேரத்தை வீணாக்குறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க நேரத்தை வீணாக்குறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய லாஸ். சாணக்கியர் சொல்றாரு, நேரத்தை வீணாக்கும் மனிதன் தன் எதிர்காலத்தையே வீணாக்குகிறான். நண்பர்களே, ஒரு பொண்ணால உங்க மேல அக்கறை இல்லைன்னா நீங்க அவளுக்காக காத்துட்டு இருந்தது முட்டாள்தனம். நீங்க அவளுக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ல ஒருத்தன் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு வேற எத்தனையோ வேலைகள் இருக்கு. உங்க growth இருக்கு, உங்க ஃபேமிலி இருக்கு, உங்க கரியர் இருக்கு. இதையெல்லாம் லீவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டு கொடுக்கறது சரியா? நண்பர்களே, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு வாய்ப்பு. அந்த மணி நேரத்தை நீங்க ஒரு புத்தகம் படிக்கலாம், ஒரு ஸ்கில் கத்துக்கலாம், உங்க கரியர்ல இம்ப்ரூவ் பண்ணலாம்.
ஆனா நீங்க அதே மணி நேரத்தை ஒரு பொண்ணுக்காக வீணாக்குனீங்கன்னா உங்க வேல்யூ குறையும், அவளுக்கு உங்க மேல உள்ள மரியாதையும் குறையும். இங்க ஒரு சூட்சமம், நீங்க பிஸியா இருக்கிற மனிதனா இருந்தீங்கன்னா பெண்கள் உங்களை தேடி வருவாங்க. என்ன இக்னோர் பண்றாரே, என்ன விஷயம், இவருக்கு என்ன வேலை, அவங்களுக்கு கியூரியாசிட்டி வரும். அந்த கியூரியாசிட்டி தான் அட்ராக்ஷனா மாறும். நீங்க அவளுக்கு மட்டும் உங்க நேரத்தை முழுசா தராதீங்க. உங்க ஹாபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜிம் போங்க, டிராவல் பண்ணுங்க, நண்பர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபுல் லைஃப் வாழ்ற மனிதரா இருக்கீங்கன்னா அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி தான் பெண்களை கவரும். இப்பையிலிருந்து ஒரு மாற்றம். ஒரு பொண்ணு உங்களை இக்னோர் பண்ணுனா அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்க வேலையை பாருங்க. அவ உங்ககிட்ட வரணும்னா வரட்டும், இல்லைனா தேர் லாஸ். உங்க நேரம் ரொம்ப வேல்யூபிள். அதை ஒவ்வொரு நாளும் உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. நினைவுல வச்சுக்கோங்க, நேரத்தை கட்டுப்படுத்துறவன் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துறான், பெண்கள் உட்பட. விதி 5. உங்க மதிப்பை உயர்த்துங்க. அப்பதான் பெண்கள் உங்களை தேடி வருவாங்க. என் நண்பர்களே, ஒரு மிக ஆழமான உண்மையை இப்போ சொல்ல போறேன். பெண்கள் ஒருபோதும் டெஸ்பரேட் ஆண்களை விரும்புவதில்லை. அவங்க வேல்யூ உள்ள ஆண்களை விரும்புகிறார்கள். வேல்யூங்கிறதுக்கு நான் சொல்றது பணத்தை மட்டும் இல்ல. நீங்க ஒரு நாள் எழுந்து உங்களை கேளுங்க, நான் என்ன ஸ்பெஷல், என்னை ஏன் ஒரு பெண் விரும்ப வேண்டும், நான் என்ன ஆஃபர் பண்றேன். உங்களுக்கு ஒரு பதில் இருந்தா நீங்க ஏற்கனவே அட்ராக்ட் பண்ணிருப்பீங்க. இல்லேனா நீங்க உங்க மேல வேலை எடுக்க வேண்டும். சாணக்கியர் சொல்றாரு, தகுதியான மனிதனை செல்வமும் தேடி வரும், பெண்களும் தேடி வருவார்கள். நண்பர்களே, என்ன நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு கோலை நோக்கி போற மனிதரா இருங்க. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கட்டும். நீங்க மார்னிங் எந்த நேரத்துல எழுந்துருவீங்க, நாள் முழுக்க என்ன பண்ணுவீங்க, உங்க லிவிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு நோன்னு சொல்றீங்கன்னா பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு பெண் தன் ஃபியூச்சரை உங்க கையில கொடுக்க போறா. நீங்க சோம்பேறியா, டைரக்ஷன் இல்லாம நான் எதுவுமே பண்ணலன்னு இருந்தா அவ எப்படி உங்க மேல் நம்பிக்கை வைப்பா? நான் சொல்லல எல்லாரும் ஐடியா ஆகணும்னு, ஆனா ஒவ்வொரு மனிதனும் தன்னை மென்மேலும் மேம்படுத்திக்க வேண்டும். புத்தகம் படிங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் கத்துக்கங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வைங்க, நகைச்சுவை சென்ஸ் வளர்த்துக்கங்க. உங்க பர்சனாலிட்டியில ஒரு டெப்த் இருக்கட்டும். அப்பதான் நீங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் ஹே ஹவ் ஆர் யூ சொன்னாலே உங்க வாய்ஸ்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். நீங்க சும்மா டைம் பாஸ் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, அத அவ உணர்வா. நினைவுல வச்சுக்கோங்க, டோன்ட் சேஸ் விமன், பில்ட் யோர் செல்ஃப். விமன் ஆர் நாட் அ பிரைஸ் டு பி ஒன். தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ கெட் அட்ராக்டட் டு குவாலிட்டி. பிகம் த குவாலிட்டி. இப்பையிலிருந்து ஒரு மாற்றம். ஒரு தாள்ல எழுதுங்க, நான் என்ன 5 குவாலிட்டிஸை இப்ப இம்ப்ரூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கம்யூனிகேஷன், ஃபிட்னஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஹியூமர். இதில் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 6 மாசத்துல நீங்க உங்களையே திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அப்புறம் பெண்கள் கிடைக்கலன்னு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க தான் ஆசை. என் நண்பர்களே, இந்த 5 ரகசியங்களையும் சொல்லி முடிச்சாச்சு. 1. பெண்களை மதியுங்கள், அவங்க உங்களை அதிப்பாங்க. 2. உணர்ச்சியில் முடிவெடுக்காதீங்க, அமைதியா இருங்க. 3. உங்க தோற்றத்தை கவனிங்க, கிளென்லினஸ் உங்க கான்ஃபிடன்ஸ். 4. உங்க நேரத்தை மதியுங்க, பிஸியா இருங்க. 5. உங்க மதிப்பை உயர்த்துங்க, வேல்யூவபிள் மேன் ஆகுங்க. இந்த 5ம் ஒரு பொண்ணுக்காக தேவையானது இல்லை, நல்ல மனிதராக தேவையானது. பெண்கள் என்பது ஒரு பக்க விளைவு மாதிரி. நீங்க சரியான பாதையில் போனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஒரு கடைசி விஷயம், சாணக்கியர் சொன்னாரு, மனிதன் தன் மனதை வென்றால் உலகத்தையே வெல்ல முடியும். நீங்க முதலில் உங்களையே வெல்லுங்க. உங்க லேசினஸை வெல்லுங்க, உங்க ஃபியரை வெல்லுங்க, உங்க இன்செக்யூரிட்டியை வெல்லுங்க. அப்புறம் பாருங்க, உங்க பின்னாடி உலகமே ஓட வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த சீக்ரெட்ஸை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. 1 மாதத்துல மாற்றம் தெரியும். உங்க காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க எந்த சீக்ரெட் ப்ராம்ப்ட ஃபாலோ பண்ண போறீங்க. பிறகு இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம உங்க மொபைல்ல பார்க்கணும்னா நம்ம டெய்லி சக்சஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு புதிய டாபிக் வரை. ஹாப்பி லேர்னிங், ஸ்டே கான்ஃபிடென்ட்.